ஏஆர் ரஹ்மான் விவாகரத்துக்கும் தனுஷ் தான் காரணம்னு இந்த நெட்டிசன்கள் போட்டு பொழந்துகிட்டு இருக்கானுங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவரோட ஒய்ஃபை அவர் டைவர்ஸ் பண்றதா அறிவிச்சிருக்காரு. இந்நிலையில தான் தனுஷை போட்டு நெட்டிசன்கள் பொழந்துகிட்டு இருக்கானுங்க. தமிழ் சினிமா பிரபலங்களுடைய விவாகரத்து செய்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே இந்த ஆண்டு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஜோடியோட விவாகரத்தும் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியோடைய விவாகரத்தும் மிகப்பெரிய அளவில் பேசி பொருளான நிலையில நேத்து நைட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானுவோட விவாகரத்து பயங்கரமான வைரல் ஆயிட்டு இருக்கு. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் கடந்த 1995ஆம் ஆண்டு சாய்ரா பானுவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணத்துக்கு அப்புறமா இவங்க பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜோடிக்கு கத்திஜா ரஹிமான்னு 2 பொண்ணும் ஏஆர் அமீன் அப்படின்ற ஒரு பையனும் இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 29 ஆண்டு காலம் கழித்து இவங்களுடைய இந்த விவாகரத்து முடிவு ரசிகர்கள் மத்தியில பயங்கரமான ஷாக்கிங்ல இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து செய்தி ட்ரெண்டான கையோடு நடிகர் தனுஷை போட்டு பொழக்க ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த சோசியல் மீடியால. பொதுவா தமிழ் சினிமால யார் விவாகரத்து முடிவு அறிவிச்சாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு அவரை இழுத்து போட்டு அடின்னு அடிப்பானுங்க. அந்த வகையில சமீபத்துல விவாகரத்து செஞ்ச ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியோட விவாகரத்துக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு பேர் அடிபட்டது. தனுஷோட கேப்டன் மில்லர் படத்துல பணியாற்ற பிறகுதான் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமாருக்கும் சைந்தவிக்கும் விவாகரத்து ஆனதா பயங்கரமா கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஏஆர் ரஹ்மான் கடைசியா இசையமைச்ச படம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயன் படம் தான். இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவருக்கும் விவாகரத்து ஆயிருக்கிறதால இதுக்கும் தனுஷ் தான் காரணமா இருப்பாரு அப்படின்னு சோசியல் மீடியால அவரை போட்டு பொழந்து தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி தனுஷ் நயன்தாரா பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த நிலையில இது தனுஷ்க்கு பேரிடியாவே இருக்கும்.